ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா என்னுடைய அக்கௌண்ட்டில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இந்த கேமுக்காக யாரும் டாப் அப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த வீடியோ கீழே எவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட் போட்ட மொத்த பேரும் இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ நான் சொன்னது ஏதாச்சும் தப்பாக இருந்தால் நீங்கள் இந்த வீடியோ கீழே என்னை திட்டலாம். கமெண்ட் பாக்ஸ்லாம் ஆஃப் பண்ண மாட்டேன். ஸோ அதுக்கு முன்னால் நீங்கள் என்கிட்ட கேட்ட அந்த ஒரு கேள்விக்கு நான் ஆன்சர் கொடுத்துட்றேன். என்ன ப்ரோ நீ இந்த கேமுக்காக இது வரைக்கும் நீ டாப் அப்பே பண்ணது இல்லையான்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. நானும் ஒரு டைமில் இந்த கேமுக்காக நிறைய டாப் அப் பண்ணேன். பட் ஆனால் நான் டாப் அப் பண்ணி எடுத்த மொத்த ஈவெண்ட்டுமே ரிட்டர்ன் வந்துருச்சு. ஸோ அதனால தான் சொல்கிறேன் நீங்களும் இந்த கேமுக்காக டாப் அப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஏன் இந்த கேமில் டாப் அப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு மெயினாக சொன்ன ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்குமே கேன் சுஜனை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஃப்ரீ ஃபயர் இண்டஸ்ட்ரியில் இவரை பற்றி தெரியாத பிளேயர்ஸே இருக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபேமஸான ஒரு பிளேயர் இவர். பட் ஆனால் ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா இவருடைய அக்கௌண்ட்டே பேன் ஆகிடுச்சு. பேன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இவரோட அக்கௌண்ட்டில் 6 லட்சம் டைமண்ட் ஃப்ரீ ஃபயருடைய அஃபிஷியல் பார்ட்னர் ப்ரோக்ராம் இருந்து பேட்ச் இருந்த ஒரு அக்கௌண்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரீ ஃபயர் வந்த 7 வருஷத்தில் இவர் அக்கௌண்ட்டில் இல்லாத கலெக்ஷனே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கலெக்ஷன் எடுத்து வச்சிருந்த ஒரு அக்கௌண்ட்டே பேன் ஆகும்போது உங்கள் அக்கௌண்ட் பேன் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது சொல்லுங்கள். இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லலாம்னு வந்தால் நீங்கள் என்னையே பூமர்னு சொல்கிறீங்க. பூமரு அனுபவத்தில் சொன்னால் பூமர் இருந்தாண்டா சொல்லுவீங்க. ஸோ இதுக்கு மேலே உங்கள் இஷ்டம்ப்பா.